கார்த்திகை தீபம் அன்னைக்கு நம்ம வீடு ஃபுல்லாமே அழகாக விளக்கேற்றி வைப்போம். இப்போ என்னதான் விளக்குல நிறைய வெரைட்டிஸ் வந்தாலும் சரி, இந்த மண் விளக்கில் ஏற்றுறது தனி அழகு தான். எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த விளக்குங்கள்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். எங்கள் அம்மா அவ்வளோ ஜாகிரதையாக பல வருஷமாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட எண்ணெய் பிசுப்பு இல்லாமல் இப்போ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு தண்ணி கொதிக்க வைக்கணும். இந்த அளவுக்கு தண்ணி கொதிச்சு கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக டிட்டர்ஜென்ட் போட்டுட்டு நம்ம ஒவ்வொரு விளக்காக சேர்த்துக்கலாம். டைம் இருந்தால் ஓவர் நைட் இந்த விளக்குங்க எல்லாமே சூடு தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 4 மணி நேரமாவது ஊறணும். அப்போ தான் அதில் இருக்கிற எண்ணெய் பிசுப்பு எல்லாமே போகும். 4 மணி நேரம் கழிச்சு பாருங்கள் எவ்வளோ தண்ணி கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு. இப்போ ஒவ்வொரு விளக்கு எடுத்து இந்த மாதிரி விளக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு நான் ஒரு ப்ரஷ் வச்சுருக்கேன். நார்மலாக நம்ம எப்பயும் விளக்கு எப்படி க்ளீன் பண்ணுவோம் அந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டால் ஆல்மோஸ்ட் எல்லா பிசுப்புமே போயிடும். இப்போ நார்மல் வாட்டரில் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கலாம். விளக்கு நான் ரொம்ப அழுத்தெல்லாம் தேய்க்கல. ஜஸ்ட் நார்மலாக தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கே பாருங்கள் எவ்வளோ புதுசு மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் விளக்கில் எங்கேயுமே கொஞ்சம் கூட எண்ணெய் பிசுப்பு இல்லை. அண்ட் அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள்.